அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். உலகத்தில் உள்ள பல வகை மனிதர்களை பற்றி வள்ளுவர் ஐயா பல விதங்களில் சொல்லிக்கிட்டு வர்றாங்க. அதில் இந்த சுயநலமிக்கவர்கள், பேராசை பிடித்தவர்கள், மற்றவர்கள் நலத்தை பற்றி கவலையே படாதவங்க, இவங்களை பற்றிலாம் நினச்சி சொல்லும் பொழுது கொஞ்சம் கடுமையாகவே சொல்கிறாங்க. கயவர்கள் அப்படிங்கிற ஒரு சொல்லை பயன்படுத்தியே சொல்கிறாங்க. எட்டிற்கு உரியர் கயவர் ஒன்று உற்றக்கால் விற்றற்கு உரியர் விரைந்து அப்படின்னு ஒரு குறள் அமைச்சிருக்கிறாங்க. 1080வது குறள் அது. பாருங்கள், அதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, கயவர்கள் எதற்கு உரியவர்களாக இருப்பார்கள்? தனக்கு ஒரு நன்மை கிடைக்குமேயானால், ஒரு லாபம் கிடைக்குமேயானால், அவர்கள் தன்னிடம் இருக்கின்ற மானம், மரியாதை, மதிப்பு எல்லாவற்றையும் சேர்த்து தன்னையும் விற்று விடுவதற்கு கூட தயாராக இருப்பார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அவங்கள்ட்டெல்லாம் போய் நம்ம ஒரு உறுதித்தன்மையோ ஒரு நன்மையோ எதிர்பார்க்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது இல்லையா? அதனால் அதுபோன்ற மனிதர்களை அடையாளம் கண்டு அவர்களிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். குணத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதன் பிறகு அவர்களுடைய தொடர்பை நம்ம நிறுத்திக்கணும். தேவையற்றது அதெல்லாம். ஏன்னா அவர்கள் எதற்குமே தயாராக உள்ளவர்கள், இழிந்த நிலைக்கு. பண்பாக உள்ள நாம் அப்படிப்பட்டவர்களிடம் பழகக்கூடாது, சேரக்கூடாது. நம்முடைய மதிப்புத்தன்மையும் அதனால் கெட்டுப்போகும். அதுபோன்ற கயவர்களை உணர்ந்து ஒதுங்கி வாழ்ந்து வாழ்க்கையில் மேம்படுங்கள் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க. வாழ்க வள்ளுவம். வணக்கம்.